ஸோ நைட் ஏஜென்ட்டோட 2ண்ட் சீசனோட 6த் எபிசோடுக்குள்ள போறோம். ஸோ ஸ்டார்ட்டிங்ல வந்து என்ன காட்டுறாங்கன்னா, நம்ம கேத்ரின் வந்துட்டு ஏன் வந்து அவங்க ஏஜென்ட்ஸ்க்கு இவ்ளோ இம்பார்ட்டன்ஸ் தராங்க? ஏன் வந்துட்டு அவங்க ஏஜென்ட்ஸ் செத்துட்டாங்க? அது ஏதாவது ஒரு மொக்கையான ரீசன் செத்துட்டாங்கன்னா, அவங்க ஏன் இவ்ளோ கோவப்படுறாங்க? அப்படின்றதுக்கெல்லாம் இங்க வந்து நம்ம பார்ப்போம். 2வது அவங்க பீட்டர் சதர்லேண்ட் மேல ஏன் அவங்களுக்கு இப்படி ஒரு வன்மம் அப்படின்றதும் காட்டுவாங்க. 13 இயர்ஸ் முன்னாடி வந்துட்டு நோவான்றது யாருன்னா, நம்ம கேத்ரினோட பார்ட்னர் ஓகேவா? எப்படி நம்ம அலைஸ்க்கு வந்து பீட்டர் அந்த மாரி. ஸோ வந்து இவங்க 2 பேரும் ஒரு பென்டகன் பிரீச்சுன்னு வந்து ஒரு ஃபைலோட லீக் இன்டெல் லீக். அந்த லீக்க வந்து சர்ச் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு, வீட்டுக்குள்ள போய் தேடுவாங்க. தேடும்போது எவன் லீக் பண்ணானோ அந்த பையர் இருக்காங்க. அவன் வந்து என்ன பண்ணிருவான், கேத்ரினோட டீம்மேட்ட வந்து அடிச்சு கொன்றுவான். ஸோ கொன்னதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, ஒருத்தன் இருப்பான் ஓகேவா? அவனோட இன்னொரு டீம்மேட் ஒருத்தன் இருப்பான்ல, அவன் வந்துட்டு யூரி அவன் பேரு. அவன் தான் வந்து மாட்டிப்பான். ஸோ இந்த கேஸ யார் பார்க்குறான்னா, ஹாக்கின்ஸ் பார்க்குறாரு. நம்ம போன எபிசோட்ல வந்துட்டு பீட்டர கண்டாலே பிடிக்காது. ஒரு மாரி பார்த்துட்டே போவாரு பார்த்தீங்களா? அவர் தான் வந்துட்டு நம்ம இவங்களுக்கும் வந்து ஹெட் சரியா? ஸோ அவன் வந்துட்டு என்ன பண்றாங்க, "நீ வந்துட்டு இந்த கேஸ பாரு. கன்டின்யூ பண்ணு" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. சொல்லும்போது, "இல்ல, இல்ல. நெறைய ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க. நீங்க அவங்கள்ட்டயே குடுங்கன்னும்போது" "இல்ல, இல்ல. நான் ஆல்ரெடி ஒரு ஏஜென்ட்ட வந்து ஆ இழந்துட்டேன். ஸோ வந்துட்டு அங்கேருந்து நீ தான் லக்கியா தப்பிச்சு வந்திருக்க. ஸோ அதனால வந்துட்டு இந்த கேஸ நீ தான் பார்க்கணும். ஸோ 2வது வந்துட்டு இது யார் என்ன ஏதுன்றத கண்டுபிடி. இவன் வந்து அப்ரூவர் ஆயிட்டான். ஸோ அதனால வந்துட்டு அவன் யார் என்ன ஏதுன்றத சொல்லுவான். ஏன்னா, இந்த பென்டகன் பிரீச் வந்து நமக்குள்ளயே இருக்கிற ஒருத்தன் தான் வந்து லீக் பண்ணியிருக்கான். அது யார் என்னன்னு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. சரி அவன் யாருன்னு பேர் கேட்கும்போது, ஹாக்கின்ஸ் வந்து பீட்டர் சதர்லேண்ட் சீனியர். அவங்க அப்பா பேரும் அதே பேர் தான். பையனுக்கும் அதே பேர் தான். ஸோ வந்துட்டு பீட்டர் சதர்லேண்ட் சீனியர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் வந்துட்டு இவங்களுக்கு கேத்ரினுக்கு பீட்டர் மேல வன்மம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாரி அடுத்து என்ன கதை அப்டின்னா, இந்த மாரி கொஞ்ச நேரத்தில வந்து உன் ஃபேமிலி வந்து இங்க வந்துரும் ஃப்ளைட்ல. அப்புறம் வந்துட்டு உன்ன சேஃப் ஹவுஸ் கூட்டு போயிடுவேன். ஸோ வந்துட்டு உன்ன சேஃப் ஹவுஸ் கூட்டு போயிட்டேன்னா, உன்ன ஈரானியன்ஸ் எதுவும் தொட முடியாது, எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதனால வந்துட்டு யூ வில் பி சேஃப் அப்டின்ட்டு. அப்புறம் பார்த்தா இவளுக்கு வந்து ஃபோன் வந்துரும் எம்பசிலேருந்து. இந்த மாரி வந்துட்டு எங்க போன? நீ வந்து டாக்டர்ட்ட போறேன்னு போய் சொல்லிட்டு வருவா. ஓகேவா? சொல்லும்போது இந்த மாரி ஜாவத் வந்து என்ன கூப்ட்டு அந்த பார்ட்டி விஷயமா வந்துட்டு என்னைய போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு 2 மணி நேரம் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டான். நீ எங்க போன? தயவு செஞ்சு சொல்லி அது என்ன ஏதுன்னு கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல வந்துட்டு அவ கால் பேசும்போது பீட்டர் வந்து ஒளறிட்டாரு. பீட்டர் ஒளராம இருந்திருந்தாலே இந்த பிரச்சனை இருந்திருக்காது. பீட்டர் வந்து என்ன பண்ணிட்டாரு, நூறோட தம்பி செத்துட்டான். அதனால வந்துட்டு அத நான் சொல்லல அப்படிங்கும்போது, "நீ எதுக்கு அத அவள்ட்ட சொல்லலன்னு?" ரோஸ் கேட்பா. இந்த மாரி வந்துட்டு, "இல்ல, இல்ல சொன்னேன்னா அவ்வளோதான் வந்துட்டு ஃபைலையும் குடுக்க மாட்டா. அப்புறம் அவன் லைன விட்டு போயிடுவா, மிரட்டுவா, எல்லாம் பண்ணுவா. அதனால தான் நான் அவள்ட்ட சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ரொம்ப தப்பு. நீ அவள்ட்ட சொல்லி தான் ஆகணும்போது, அதெல்லாம் பார்த்துக்கலான்னும்போது மறுபடியும் 100 வரா. வந்ததுக்கப்புறம் நான் கிளம்புறேன் அப்படிங்கும்போது, அ கேத்ரின் வந்து சொல்லுவா, "இப்ப நீ போவாத. போனேன்னா வந்துட்டு நீ மாட்டிப்ப. ஸோ வந்து நீ மாட்டிக்கிட்டேன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். உன்ன தான் புடிச்சு வச்சுருவாங்கும்போது" "இல்ல, இல்ல. என் ஃப்ரெண்ட இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. என்னால அவள எனக்காக அவ கஷ்டப்பட தேவையில்ல" அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்துட்டு 100க்கு வந்து எப்பவுமே ரோஸ் மேல ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா, அவளும் ஒரு சிவிலியன் ஓகேவா? ஸோ வந்துட்டு அதனாலயா இல்ல வந்து ஓப்பனா பேசிருவா. எல்லாமே வந்து எதுனாலும் இப்ப இப்போதைக்கு அவ வீட்டுக்கு கிளம்புறதுக்கு காரணமே ரோஸ் தான். ஸோ அதனால வந்துட்டு ரோஸ் கிட்ட வந்து ரொம்ப ஓப்பனா இருப்பா. ரோஸும் வந்து ஓப்பனா இருப்பா. ஸோ அதனால வந்துட்டு ரோஸ் ஃபேஸ பார்த்துட்டு நூறோட தம்பி செத்துட்டான்ற நியூஸ் தெரிஞ்சுச்சு. இவ சொல்லலல்ல. அதனால வந்துட்டு இந்த மாரி இவளுக்கு வந்து கில்ட். அதனால என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, நான் ரோஸ் கிட்ட தனியா பேசணும்னு சொல்லிட்டு, இவ வந்து பொய் சொல்லிருவா. ரோஸ் இந்த மாரி உன் தம்பியோட கை உடைஞ்சிருச்சு. அவங்க வந்து ஏன் சொல்லல அப்படின்னு கேட்கும்போது, நீ ஃபைல் குடுக்க மாட்ட. நீ ஏதாவது நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு தெரியாதுன்றதுனால தான் அவங்க வந்து உன்ட்ட சொல்லலன்னும்போது, சரி ஓகே பார்த்தா ஃபைலுன்னு இருக்காங்கன்னு சொல்லிட்டு, பென் டிரைவும் அதோட பாஸ்வேர்டையும் குடுத்துருவா. குடுத்ததுக்கப்புறம், "நீ தான் என்ட்ட ஹானஸ்ட்டா இருக்க. ரொம்ப தேங்க்ஸ்" அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து குடுத்துட்டு போயிடுவா. ஓகேவா? அப்புறம் ரோஸ் வந்துட்டு இவள்ட்ட குடுத்துருவா. "இந்தா வச்சுக்க. ரொம்ப ரொம்ப பண்றீங்கடா ஆனான்னு" சொல்லிட்டு, "நான் கிளம்புறேன். நான் வந்துட்டு வெளில பூச்சாண்டிலாம் இருக்கும். போவாத" அப்படின்ற மாரி பீட்டர் வந்து வெளில சாலமன் சுத்திக்கிட்டு இருப்பா. போகும்போது, "அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ போடாம இரு" அப்படின்ட்டு. அப்படின்னு அந்த அக்கா வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாரி, அ அப்பாஸோட ரெசிடென்ஸ்ல வந்து அந்த ஈரானியன் அந்த இது எம்பசில வந்துட்டு ரோஸ் வந்துட்டு உள்ள பூந்துட்டு போனாளா, ஸோ அதனால வந்துட்டு சோலமன் தான் வந்துட்டு அந்த ஃபைல்ஸ் பிரீஃப் கேஸ் வந்து குடுத்துட்டு போனான். கரெக்ட்டா? ஸோ வந்துட்டு அதுக்கு பதிலா தான் இவன் வந்து இந்த டேட்டா வந்து குடுத்துருக்கான். ஸோ அதான் வந்துட்டு பையர், செல்லர்ன்றதுனால எங்க வீட்டுக்குள்ள வந்து ஃபாரினர்ஸ் வந்துட்டு அத்துமீறி நுழைஞ்சுட்டு போயிட்டாங்க. யார் என்ன ஏதுன்றது தெரியலன்னு சொல்லிட்டு பீட்டர் ரோஸ் ஃபோட்டோ காட்டுவாங்க. நான் பையர்ஸையும் சொல்லக்கூடாது. உங்கள பத்தி நான் யார்ட்டயும் சொல்லக்கூடாது. எனக்கு தெரிஞ்சாலும் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவான். சொன்னதுக்கப்புறம் அப்பாஸ் வந்துட்டு, இல்ல, இல்ல இவன் இவன் கொஞ்சம் டவுட்டா இருக்கான். இவன் என்னமோ மறைக்கிறான். ஸோ அதனால என்ன ஏதுன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. போனதுக்கப்புறம் ஜாவத் வந்து கேட்குறான். அந்த பிரீஃப் கேஸ் பத்திரமா தானே இருக்கும்போது, என் ரூம்ல தான் இருக்கு. அத நம்ம வேற இடத்துல மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல வந்துட்டு என்னன்னா, ஒரு ட்விஸ்ட் என்னன்னா வந்து, இவன் இந்த ஃபோட்டோஸ் வந்து உயிர குடுத்து பணயம் வச்சு எடுத்தாங்கல்ல, அத ஓப்பன் பண்ணி பார்த்தா, அது ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது. அது எங்கேருந்து வந்திருக்குன்னா, டிஜிஎஸ்சிலேருந்து. அது வந்து என்னன்னா, ஃப்ரா இ ஃப்ர இது ஈரானியன் எம்பசி, ஈரான் கண்ட்ரிக்கு மாரி, ஃப்ரான்ஸ் எம்பசிலேருந்து.
ஓகேவா? அவங்கலாம் யாருன்னா, இன்டெலிஜென்ஸ் வந்து சேஃப்கார்ட் பண்றது மாரி. ஓகேவா? முக்கியமான நாட்டுக்கு முக்கியமான இருக்கிற அந்த கான்ஃபிடென்ஷியல் ஃபைல்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்றது யாருன்னா, டிஜிஎஸ்சி. அது பிரான்ஸ் கண்ட்ரியோட எம்பசி. ஓகேவா? அதுல வந்துட்டு இந்த ஃபோட்டோஸ்லாம் லீக் பண்ணியிருக்காங்க. இது என்ன ஃபோட்டோ அப்டின்னா வந்துட்டு, இப்போ ஈரான் கவர்மெண்ட்க்கு வந்து அகெயின்ஸ்ட்டா இருப்பாங்கல்ல. ஈரான் கவர்மெண்ட்லயே வந்துட்டு ஈரான் கண்ட்ரிலயே இருக்கிறவன் ஃபாரினுக்கு போயிடுவான் கரெக்ட்டா? ஸோ அங்க இருக்கிறவன் ஈரான் கண்ட்ரிய பத்தி தப்பா பேசியிருப்பான்ல. அந்த மாரி ஈரானியன்ஸ் வந்து வாழ்றாங்கல்ல வேற கண்ட்ரில. அந்த லிஸ்ட் தான் இருக்கு. இது வந்து இதுக்கும் ஃபாக்ஸ்குக்கும் சம்மந்தம் இல்ல. இது ஈரானியன் கவர்மெண்ட்டுக்கு தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப அவங்க வந்துட்டு இவங்க டார்கெட் பண்ணி அடிக்கணும் அப்டின்னா, தான் கண்ட்ரில இருக்கிறவங்க வேற கண்ட்ரில இருந்துட்டு, தான் கண்ட்ரிய பத்தி தப்பா பேசுறாங்கல்ல. ஸோ அவங்க யார் யார் இருக்காங்கன்ற லிஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம்னா, அவங்கள அட்டாக் பண்றதுக்கு இது யூஸ் ஆகும் ஈரானியன்ஸ்க்கு. நமக்கு இது சம்மந்தம் இல்லன்னும்போது, பீட்டர் வந்து கேட்குறான். அப்ப தம்பி செத்ததெல்லாம் வேஸ்ட்டா? 3 நாள் உழைச்சதெல்லாம் வேஸ்ட்டான்னும்போது, இல்ல இல்ல. இவங்க வந்து டைரக்ட்டா மூக்க தொட மாட்டானுங்க. தலைய சுத்தி தான் மூக்க தொடுவானுங்க. அப்ப ஏதாவது ஒரு லிங்க் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பானுங்க. யோசிக்கும்போது பார்த்தா, இந்த டிஜிஎஸ்சிய வந்து கண்டிப்பா எவனா லீக் தான் பண்ணியிருக்கணும் ஃப்ரான்ஸ்லேருந்து. அதாவது அவங்க எம்பசிலேருந்து எவனா லீக் தான் பண்ணியிருக்கணும். அது யாரு என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கணும்னா, இந்த பிரிண்ட் அவுட்லயே வந்துட்டு எம்ஐசின்னு ஒண்ணு இருக்கு. மெஷின் ஐடென்டிஃபிகேஷன் கோட் ஓகேவா? அந்த மெஷின் ஐடென்டிஃபிகேஷன் கோட் என்ன பண்ணும்னா, எந்த பிரிண்டர்லேருந்து, எந்த இடத்துலேருந்து எடுத்தீங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். அதுல வந்துட்டு நீங்க மறைச்சு பார்த்தீங்கன்னா, சும்மா ஒரு புள்ளி புள்ளியா அந்த ஓஎம்ஆர் ஷீட்ல ஆன்சர் பண்ற மாரி புள்ளி புள்ளியா இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு நேமு, சீரியல் நம்பரு, எந்த இடத்துல பிரிண்ட் ஆச்சு அப்படின்றதெல்லாம் இதுவாகும். ஸோ வந்துட்டு பீட்டர் இதெல்லாம் சொல்லி ஃப்ளெக்ஸ் பண்ணுவாரு. இதெல்லாம் எனக்கு தெரியும். அவர் தான் சொல்லுவாரு. பார்த்துட்டு கேத்ரின் வந்து கேட்பா. "அப்படிங்களா? அலைஸ் தான் வந்துட்டு பீட்டருக்கு சொல்லிக் குடுத்தான்ற" மாரி சொல்லுவாரு. "அப்படிங்களா? அப்ப அலைஸ்க்கே நாங்க தான் சொல்லிக் குடுத்தோம். அது தெரியுமா உனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இங்க வந்து தாமஸ் என்ன பண்ணுவான், அவங்க அப்பா விக்டர போய் பார்ப்பான். விக்டர் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம விக்டர பார்க்குறது. ஆயிடுச்சு அப்பனுக்கும் புள்ளைக்கும் ஆவாது. ஓகேவா? ஏன்னா வந்துட்டு அப்பன் ஒரு ரகமா இருப்பான். பையன் ஒரு ரகமா இருப்பான். ஸோ அதனால வந்துட்டு இவ என்ன சொன்னாலும் இவன் வந்து செய்ய மாட்டான். அவங்க அப்பா மதிக்க மாட்டான் தாமஸ். ஏன்னா வந்துட்டு இவங்க அப்பா வந்து ஒரு சரியில்லாத ஆளு. நியாயமா பேசுவான் இவன். அதனால வந்துட்டு விக்டர் என்ன பண்ணுவான், அவன் கசின் மார்க்கஸ் வச்சு தான் எல்லா வேலையும் பார்ப்பான். "நீ என்னத்துக்கு வந்த? உன்ன நான் கூப்பிட்டேனா? உன்கிட்ட நான் பேச விரும்பல. நீ வந்தாலே சொதப்பிருவ. உனக்கு வந்துட்டு நீ போய் உன்னோட ஓல்டு ஸ்கூல் மேட்ஸோட குடிக்கிறதும், கூத்தடிக்கிறதும் தானே உனக்கு வேலை. எதுக்கு இங்க வந்த? நீ வந்துட்டு மார்க்கஸ அனுப்பு. நான் உன்ட்டலாம் பேச மாட்டேன். என்ன பிளானோ நான் அவன்ட்ட சொல்லிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு. "இல்ல நான் பார்த்துக்கிறேன்ப்பா. இந்த தடவ நான் பார்த்துக்கிறேன்னும்போது, சரி போய் தொல" அப்படின்ற மாரி அவங்க அப்பா வந்து சொல்லிருவான். சரியா? அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம நூறு இருக்கால்ல, அவன் வந்துட்டு இந்த மாரி இதுக்கு போவா. எம்பசிக்கு போயிட்டு இந்த மாரி ஜாவத மீட் பண்ணி, "உங்கள்ட்ட நான் கொஞ்சம் பேசணும். அந்த ஃபோன் ரிகார்டிங்ன்னு" சொல்லிட்டு, "சரி வா நம்ம போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு வந்து பின்னாடி கை வைப்பான். அவன் ட்ரெஸ்ஸு பின்னாடி. ஓகேவா? அது வந்து ஒரு ஒரு ரீசன் ஆகும். அதுக்காக நான் சொல்றேன். ஸோ வந்து என்ன ஆயிடுச்சு, இந்த மாரி நூறு வந்து சொல்லிடுவா. "இல்ல, இல்ல. இதுக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. வந்து அந்த ஃபாரினர பார்க்கும்போது, ஒரு எமர்ஜென்சிக்கு நான் போயிட்டேன். ஸோ, அதனால வந்து ஃபோன அங்க வச்சுட்டு வந்துட்டேன். இதுக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் சம்மந்தம் இல்லன்னு." "சரி இவள பார்த்துருக்கியான்னு?" கேட்கும்போது, "இல்ல, இல்ல. இவள நான் பார்த்ததில்ல. எனக்கு இது தெரியாது." அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்துட்டா. சொன்னதுக்கப்புறம் என்ன ஆச்சு, நான் ஃபோன் ஸ்கேன் பண்ணணும்னு சொல்லிட்டு, ஃபோன வந்து ஸ்கேன் பண்ணி பார்ப்பான். ஏன்னா, ஃபோன்ல ஒண்ணும் கிடையாது. ஏன்னா, எல்லாத்தையும் வந்துட்டு பென்ட்ரைவ்ல போட்டு அண்ணன்ட்ட குடுத்துட்டால்ல. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆயிடுச்சு, இந்த மாரி இவன் வந்துட்டு சொல்லுவா. "இது வந்து அப்பாஸுக்கு தெரியுமான்னும்போது, அப்பாஸ்க்குலாம் தெரியாது. நான் சொல்ல மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்ன ஃபயர் பண்ணிருவாரான்னும்போது, காதலன் காதலிய காப்பாத்துறாராம். அதனால வந்துட்டு, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பிரச்சனை இல்ல. நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு. 2வது வந்துட்டு என்னன்னா, இந்த மாரி வந்து ஆக்சுவலா ஏன் இந்த மாரி ஒரு பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன் ஏன் இப்படி நான் செக் பண்றேன்னா, அப்பாஸ் கிட்ட வந்துட்டு ஒரு டீட்டெயில்ஸ் ஒண்ணு இருக்கு. என்னன்னா, இப்போ இவ போய் ஃபோட்டோ எடுத்துட்டு வந்தால்ல, ரோஸ் வந்து. அது என்னன்னா, அப்பாஸோட பொண்ணு இருக்கால்ல, அவ வந்துட்டு ஃபாரின் படிக்க போயிருக்கா. ஃபாரின்லயே வந்து கல்யாணம் பண்ணி, ஈரானுக்கு திரும்பியே வரல. ஃபாரின்ல உட்காந்துட்டு ஈரானியன் கவர்மெண்ட்ட பத்தி தப்பா பேசி, தப்பா பேசினது மட்டும் இல்லாம, அவங்க அப்பாவோட வேலைக்கு வேற ஆப்பு வச்சுட்டா. அது 10 வருஷம் ஆச்சு இவருக்கு திரும்ப அம்பாசடரா உட்கார்றதுக்கு. ஸோ, அதனால வந்துட்டு இப்போ இந்த வந்து ஈரானியன்ஸ்ட்ட இருந்ததுன்னா பழி வாங்கலாம். அவங்கள என்ன வேணா பண்ணலாம் அப்படின்றதுக்காக இவரு எடுத்து வச்சிருக்காரு. ஜாவதுக்கும் அதுல பெரிய கோவம். அவரும் வந்து அத பழி வாங்கணுன்ற எண்ணத்துல இருக்காரு. அதனால தான் வந்துட்டு இதெல்லாம் பண்ணிட்டுருக்கோம். ஸோ, அதனால வந்துட்டு யாருக்கும் தெரியாம பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நூறு கிட்ட வந்து சொல்லிடுறாரு. சரிங்க, சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போயிடுவா. அதுக்கப்புறம் நம்ம ரோஸ் வந்துட்டு ரொம்ப நாளா இந்த சீசன் 1 அந்த எதையுமே ஓப்பன் அப் பண்ணியிருக்க மாட்டா. பீட்டர பத்தி ஓப்பன் அப் பண்ணியிருக்க மாட்டா. அவ தெரபிஸ்ட்ட. ஓப்பன் அப் பண்ணி சொல்ட்டா. இந்த மாரி ஆன்டி அங்கிள் செத்துட்டாங்க. அந்த டைம்ல நான் ஃப்ரெண்ட பார்த்தேன். அந்த ஃப்ரெண்டு வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல அவன் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டான். அவன என்ன கைய புடிச்சு தூக்குவான்னு பார்த்தா, நான் அவன கைய புடிச்சு தூக்குற நிலைமை ஆயிப்போச்சு. ஸோ, அதனால வந்துட்டு அவன காப்பாத்த தான் வந்துட்டு நான் போனேன். அப்புறம் நெறைய ட்ராமாஸ்லாம் ஃபேஸ் பண்ணேன். அப்புறம் திரும்ப 10 மந்த்ஸா மீட் பண்ணல. திடீர்னு இப்ப அதே பயலுக்கு வந்து பிரச்சனை ஆயிடுச்சு. நான் தான் இறங்கி அவன காப்பாத்தி, எனக்கு ட்ராமா ஆனாலும் பரவால்ல, நான் இறங்கி காப்பாத்திட்டு இருக்கேன். இப்ப வந்துட்டு இது பீட்டர்ட்ட அவ சொன்னான்னு வச்சுக்கோயேன், அவளுக்கு என்ன ஃபீலிங்னா, நான் இங்க வந்ததே வேஸ்ட்டு. ஏன்னா வந்துட்டு இங்க வந்து எனக்கே ட்ராமா. நான் திரும்ப நானே வந்து என் தலையில ட்ராமா மேல தூக்கி போட்டுக்கிட்டேன்.
ஏன்டா வந்தோன்ற மாரி எனக்கு ஆயிடுச்சு. இது அப்படியே பீட்டர்ட்ட சொன்னா பீட்டர் ஒத்துப்பாரா? "நீ போ கிளம்புன்னு" தான் ஃபர்ஸ்ட்டு சொல்லுவாரு. அதனால தான் இவ போய் சொல்லல. ஸோ வந்து தெரபிஸ்ட் ஓப்பன் அப் பண்ணி சொல்லிடும். அதனால வந்துட்டு சரி ஓகே. இது வந்துட்டு ரொம்ப முக்கியமா, உனக்கு அந்த ஆள் ரொம்ப முக்கியமான்ற மாரி பார்த்துக்க. பார்த்துட்டு இதுலேருந்து எப்படி வெளிய வரணுன்றத நீ பார்த்துக்கோ அப்படின்ற மாரி சொல்ட்டாங்க. அந்த தெரபிஸ்ட். ஸோ இந்த பக்கம் என்ன ஆயிடுச்சு, இவ இருக்கால்ல, கேத்ரின் அவ வந்துட்டு அந்த டிஜிஎஸ்சில வந்து தெரிஞ்ச ஒருத்திய வந்து பார்க்க போறா. இவ பேர் வந்து ஜாக்லின் லாரன் ஓகேவா? ஸோ வந்து இந்த ஜாக்லின்ட்ட வந்துட்டு இந்த மாரி கேட்குறா. இந்த மாரி நாங்க வந்து ஒரு இந்த டிஜிஎஸ்சி ஃபைல்லாம் வந்து லீக் ஆச்சு. உங்க சைட்லேருந்து தான் லீக் ஆயிருக்கு. யார் அத லீக் பண்ணியிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கும்போது, இத எதுக்கு நீங்க கேட்கிறீங்கன்னும்போது, நாங்க ஒரு கேஸ் வழியா பார்க்கும்போது இது எங்களுக்கு கிடைச்சது. இது யார் லீக் பண்ணான்னு தெரியுமா? அப்படின்னு மாரி கேட்பா. கேட்கும்போது, இல்ல, இல்ல எனக்கு தெரியாது. நான் எனக்கு ஆக்சுவலா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நான் வேணா பார்த்து சொல்லவா? அப்படின்னு மாரி அவ ஜாக்லின் கேட்பா. அக்காவோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து தெரியல. ஆனா வந்துட்டு எனக்கே ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஆக்சுவலி. ஸோ அதெல்லாம் வந்துட்டு அவ ஓவரா பேசிட்டு இருப்பா ஜாக்லின். அப்ப வந்துட்டு இந்த டிஜிஎஸ்சி பிரிண்ட் வந்து எங்க வேணா எடுக்கலாம். ஓகேவா? பென் டிரைவ்ல எடுத்துட்டு எந்த பிரிண்டர்ல வேணா போய் எடுக்கலாம். ஆனா பைத்தியக்காரன் பக்கத்து தெருவுல இருக்க பிரிண்டர்ல போய் எடுத்துட்டான். அதுல வந்துட்டு நேமு, சீரியல் நம்பரு, கோடுன்னு இருந்ததுனால, இது யார் எடுத்தான்றது ஈஸியா கண்டுபிடிச்சிட்டோம். அந்த பிரிண்டர் கடையில சிசிடிவி கேமரால அக்கா ஜாக்லின் தான் போய் பிரிண்ட் எடுத்திருக்கா. ஸோ அதனால வந்துட்டு, "நீ தான் எடுத்திருக்க. ஸோ வந்துட்டு இது என்ன? ஏது? அப்படின்றத வந்து எனக்கு சொல்லு." அப்படின்ற மாரி சொல்லுவா. சரி இப்போ உனக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது, நான் உன்ன மாத்திலாம் விட போறதில்ல. இவ யாருன்னா, சோலமன் வெகாஸ் இருக்கான்ல, அவனுக்கு பிரான்ஸ்லேருந்து பல வருஷமா இன்டெல் வந்து இவ லீக் பண்ணியிருக்கா. சோலமனுக்கு. அதுக்கு ஏத்த மாரி சம்டைம்ஸ் காசோ, ட்ரேடிங்கோ இல்ல வந்து ஏதாவது அவங்களுக்கு தேவையானது என்னவோ, அந்த மாரி வந்துட்டு பண்ணி குடுப்பாங்க. ஓகேவா? இப்போ ஈரானியன்ஸ் வந்துட்டு இந்த ஃபாக்ஸ் க்ளோவ வந்து கை மாத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்கல்ல, அதுக்கு பதிலா அப்பாஸுக்கு வந்துட்டு அந்த அந்த லொகேஷன் ஈரானியன்ஸ் வந்து யூரோப்ல வாழ்றாங்களா, அந்த லிஸ்ட்லாம் அவன் கேட்டுருக்கான். அந்த மாதிரி இவங்க ட்ரேட் பண்ணிப்பாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு கதை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு கேத்ரின் என்ன முடிவு பண்றா, இந்த மாரி சோலமன் கிட்ட வந்து இவ வந்து டீலிங் பேசுறதுனால, நான் வந்து சோலமன்ட்ட வந்து பையர் மாரி போயி, அப்படியே பேசி நான் அவன வந்து புடிச்சிடலான்னு பார்க்குறேன். வேணா வேற டைமும் இல்ல, வேற வழியும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பீட்டருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவா. இந்த மாரி வந்துட்டு, நான் சோலமன் வந்து பார்க்க போறேன். அவனோட டீல் பேச போறேன். இதுதான் கதை அப்படின்ற மாரி. இவரு வந்து வீட்டுக்கு வந்துருவாரு. வந்துட்டு இந்த மாரி ஃபோன் பேசிட்டு இருப்பாரு. பேசும்போது இந்த மாரி சொல்றா. "சரி ஓகே. நீங்க ஒண்ணும் ஃபீல் பண்ணாதீங்க. நான் வந்துட்டு நீங்க எந்த இடத்துக்கு போறீங்களோ, அதுக்கு வந்து நான் கேமரா செட் பண்ணி, நான் ட்ராக் பண்ணிக்கிறேன் உங்கள" அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்துட்டு ரோஸ் கிட்ட ஹெல்ப் கேளு. அவ வந்து இன்னும் ஈஸியா ட்ராக் பண்ண ஹெல்ப் பண்ணுவான்னும்போது, அவகிட்ட நான் ரொம்ப கேட்டேன். என்னால அதுக்கு மேல கேட்க முடியாது அப்படின்ற மாரி அவரும் சொல்ட்டார். "சரி விடு" அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இவரு ரோஸ் கிட்ட பேசுவாரு. பேசும்போது என்ன ஆயிடுச்சு, இந்த மாரி அந்த டிஜிஎஸ்சி டாக்குமெண்ட் பத்திலாம் சொல்லுவாரு. அப்ப அவன் தம்பி செத்ததெல்லாம் வேஸ்ட் ஆகும்போது, "இல்ல, இல்ல. நாங்க அதெல்லாம் ஃபிகர் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். என்னால என்ன முடியுமோ அத தான் நான் பண்றேன். ஸோ வந்துட்டு இது ஒண்ணும் ஈஸி வேலை கிடையாது." அப்படின்னும்போது, "சரி ஓகே. அது உன் இஷ்டம். நான் வந்துட்டு நைட் ஏஜென்ட்டா இருக்கேன்னு நான் வரல. நீ தான் வந்திருக்க." அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வந்து வெறுப்பாயிட்டாங்க. ஓகேவா? வெறுப்பானதுக்கப்புறம் இந்த மாரி ரோஸ் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்ட்டா. அதுக்கப்புறம் வந்துட்டு நெக்ஸ்ட் என்னன்னா, இந்த மாரி நம்ம சோலமன் வந்து அந்த ஜேக்கப் கிட்ட வந்துட்டு, இந்த மாரி ஜாக்லின் வந்து இன்னொரு ஒரு பையர வேற கூட்டு வந்திருக்கா. அவளுக்கு என்னமோ எடுத்துட்டு வரணுமான்னும்போது, ஜேக்கப்க்கு டவுட்டு. அவன் எத்தன வருஷமா ஃபீல்ட்ல இருக்கான். அவனுக்கு தெரியாதா? என்ன ஏதுன்னு? பீட்டர பத்தி இப்ப எம்பசில வந்து உன்ன கூப்பிட்டு கேட்டாங்க. "இவன தெரியுமா?" அப்படின்னு சொல்ட்டு. பத்தாததுக்கு வந்துட்டு, இப்ப வந்துட்டு நமக்கு பீட்டர் சதர்லேண்ட் வந்து அதுல வேற ஒர்க் வேற பண்ணலன்ட்டு தெரிஞ்சு போச்சு. இப்ப பார்த்தா, அ ஜாக்லின் வந்து புதுசா ஒரு ட்ரேடிங் வேற கொண்டு வந்திருக்கா. ஆள கொண்டு வந்திருக்கான்னு வேற சொல்ற. உனக்கு இதெல்லாம் பார்த்தா ட்ராப் மாரி தெரியலையேன்னும்போது, ஆமா ட்ராப் தான். அப்ப அந்த ட்ராப் அவங்களுக்கு வை அப்படின்னு சொல்லி இவன்ட்ட சொல்லிடுவாங்க சோலமன்ட்ட. சோலமன் நான் ஆல்ரெடி வச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிடுவான். அதுக்கப்புறம் கேத்ரின் வருவா. வந்துட்டு இந்த மாரி வீட்ல வந்து ரோஸ் கிட்ட பேசுவா. இந்த மாரி வந்துட்டு, ஆக்சுவலா வந்துட்டு நீ எனக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணணும். அந்த மாரி நாங்க சோழமன புடிக்க போறோம். நீ வந்து கேமரா வந்து செட் பண்ணி அது என்ன ஏதுன்னு ஹேக் பண்ணி பார்க்கணுன்னும்போது, "எம்மா என்ன உட்டுருங்கம்மா என்னால முடியாதுன்னும்போது", "இல்ல, இல்ல உன்னோட ஆன்டியோட டேலண்ட்லாம் உனக்குள்ள இருக்கு" அப்படிங்கும்போது, "உனக்கு என்ன தெரியும் ஆன்டிய பத்தி பேசுற?" அப்படின்னு கேட்கும்போது, "ஹாக்கின்ஸ் இருக்கார்ல, அவர் கீழ தான் நானும் வேல பார்த்தேன். உன் ஆன்டி என் கீழ வேல பார்த்தாங்க. எனக்கு அவங்கள பத்தி நல்லா தெரியும்" அப்படிங்கும்போது, "ஸோ உனக்கு தெரிஞ்சுமே நீ என்ன பண்ணியிருக்க? அவங்கள காப்பாத்தல, ஹெல்ப் பண்ண வரல. என்ன பண்ணிட்டு இருந்தன்னு?" கேட்கும்போது, உன்னோட ஆன்டி அங்கிள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அந்த டைம்லயே நைட் ஏஜென்ட்ல வந்து பெரிய பிரச்சனையே ஆயிடுச்சு. ஸோ எல்லாத்தையுமே வந்து ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. யாரும் எந்த இன்வெஸ்டிகேட்டும் பண்ணக்கூடாதுன்னு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நாங்க வந்து எங்க கூட பழகுற ஏஜென்சியே எங்களால நம்ப முடியாது. அப்படிப்பட்ட நிலைமைக்கு நாங்க தள்ளப்பட்டோம். அப்ப நான் ஹெல்ப் பண்றது? என்னையே 4 பேர் ஹெல்ப் பண்ணணும். நானே எம்எல்ஏ. என்கிட்டயே 4 பேர் ஹெல்ப் கேட்டு வருவான். அப்ப என்னையே காப்பாத்தணும். அப்ப நான் எப்படி வந்துட்டு உன் ஆன்டி அங்கிள காப்பாத்துறதுன்னும்போது, "ஏ பாரு உன் ஆன்டி அங்கிள் மாரி ஒரு பிக்கஸ்ட்டு சூப்பர் ஏஜென்ஸ நான் என் லைஃப்லயே பார்த்ததில்ல" அப்படின்ற மாரி அவ சொல்லுவா. இப்ப பீட்டர்ன்னும்போது பீட்டர் வந்துட்டு, "நான் இப்ப தான் பார்க்குறேன். உன் ஹெல்ப் குடுமா" அப்படின்னு கேட்கும்போது, அக்கா வந்து நக்கலா.
அன்னைக்கு தான் அத பெருசா சொன்னீங்க. நான் அவங்க ஆ அன்னைக்கு ஃபேமிலிலாம் இல்ல. நான் வந்து சிவிலியன் அப்படி இப்படிலாம் சொன்னீங்கன்னும்போது, ஆமா அப்ப சிவிலியன் தான் இப்ப ஃபேமிலி பெருசாயிடுச்சு. நீங்களும் என் ஃபேமிலில ஒருத்தி தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுமா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லி கேத்ரின் வந்து கெஞ்சிட்டா. அப்புறம் வந்துட்டு அக்காவும் ஒத்துக்கிட்டாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்துட்டு இவன் இருக்கான்ல, மார்கஸ் அவன் வந்துட்டு சோப்பு போட்டு கைய கழுவின்னு இருக்கும்போது, தாமஸ் ஃபோன் பண்ணி, "நானும் வந்துட்டு உங்களோட ஜாயின் பண்ணிக்கிறேன். அப்பா வந்துட்டு எனக்கும் இதுல ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு. அப்பாட்ட நான் பர்மிஷன் கேட்டேன். நான் தான் வந்துட்டு நீங்க அடுத்து என்ன ப்ராஜெக்ட் பண்ண போறீங்களோ, அதுக்கு நான் தான் லீடு. நான் தான் சொல்லுவேன். நான் தான் ஆர்டர் போடுவேன்னும்போது, "பரவால்ல உங்க அப்பா வேற போய் பார்த்து பேசிட்டு வந்துட்டியா? பரவால்ல சரி பார்த்துக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு பேச்சு. இந்த இடத்துல வந்துட்டு இவன் வந்து சேஃப் ஹவுஸ்க்கு கிளம்பணும்ல, நூர். அவ என்ன பண்றா, எல்லா ஃபோட்டோ, கீட்டோ எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணி வைக்கும்போது, ஜாவ வந்து கூப்ட்டு, "உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் வா" அப்படின்னு சொல்லி. இவ ஃபோன வேற வாங்கி வச்சிருக்கான். இதுல வந்துட்டு ஏதாவது கண்டு கிண்டு புடிச்சுட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு இவ பயந்துகிட்டு போறா. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆயிடுச்சு, இந்த மாரி ஆபாஸ் வந்து உட்காந்துருக்காரு. உட்காந்துட்டு, "நீ உன் ஃபேமிலிட்ட எத்தன நாள் ஆச்சு பேசின்னும்போது, 2 நாள் தான் பேசினேன்" அப்படின்னு சொல்லிட்டு. "உங்க அம்மா வந்து காணோம்" அப்படின்னு சொல்லிட்டு. "சரி நம்ம பிளானு தெரிஞ்சு போச்சு போல" அப்படின்னு சொல்லி இவ வந்து நடிச்சுக்கிறா. "அப்படியா? அம்மா காணோமா? என்ன சொல்றீங்கன்னு?" கேட்கும்போது, சரி ஓகே. தம்பிக்கு எந்த பிரச்சனையும் இல்லன்னும்போது, ஆக்சுவலா அவங்க வீடு தாண்டி ஒரு கொஞ்சம் தூரத்தில வந்து ஒரு பொணம் ஒண்ணு இருக்கு. ஒரு டெட் பாடி இருக்கு. யாருன்னு பார்த்தா, இவன் தம்பி செத்துட்டான்றது அப்பாஸ் வந்து சொல்லிடுவான். ஓகேவா? இவளுக்கு பார்த்துட்டு ஷாக்கு. அடிபட்டுக்கல சொன்னானுங்க. எப்படி செத்துட்டான்னு சொல்றானுங்க. அப்போ உண்மையிலே செத்துட்டான் போல. இவனுங்க நம்மள ஏமாத்திருக்கானுங்க. அப்படின்னு சொல்லிட்டு இவ ஃபீலிங்கா போயிடுவா. அதுக்கு அடுத்து வந்துட்டு இந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாரி வந்து கேத்ரின் வந்து ஜாக்லினோட சாலமன பார்த்துட்டு உள்ள போயி அந்த பேச்செல்லாம் ஓடிட்டுருக்கும். இங்க வந்துட்டு பீட்டர் என்ன பண்ணுவாரு, வெளியவே ஒரு மொட்டை மாடில நின்னு கண்காணிச்சுட்டு இருப்பாரு. பீட்டர வந்து நிக்கிற இடத்த அந்த ஏரியாவெல்லாம் வந்து ரோஸ் வந்து ரிமோட்ல வந்து ஆக்சஸ் பண்ணிருப்பா. "நீ இப்படி போ, நீ அப்படி போ, இது செக் பண்ணு, அத செக் பண்ணுன்னு" பீட்டர்ட்ட சொல்லும்போது, ஆல்ரெடி சோலமன் ஆள் வந்து சுத்து போட்டானுங்க. சுத்து போட்டு இந்த மாரி பீட்டர் எங்க போறானோ, அதே வழியில இவங்களும் ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. அதுங்க பேங்காக்ல வந்து கால ஹேக் பண்ணாங்களா, அது மாரி இங்கேயும் ஹேக் பண்ணி, இவன் எந்த பக்கம் போறான், ஏது பக்கம் போறான்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கானுங்க. உள்ள வேற வந்துட்டு இந்த மாரி ஒரு கொஞ்சம் பேச்சுன்னு ஓடிட்டு இருக்கு. நம்ம பிசினஸ் பண்ணலாம். இந்த மாரி நான் பல வருஷமா தேடிட்டு இருக்கேன். இவ தான் எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னா அப்படின்னு. அப்புறம் என்ன ஆயிடுச்சு, ரோஸ் வந்து தனியா ஃபோன் பண்ணி, "இங்க பாரு இவனுங்க ஹேக் பண்றானுங்க போல. உன்ன தான் ரவுண்ட் அப் பண்றானுங்க. நான் உனக்கு ஒரிஜினல் வந்து கால்ல சொல்றேன். நீ வந்துட்டு என்ன பண்ணு, இந்த தனி ஒருவன் ஜெயம் ரவி மாரி இவரு கண்டுபிடிச்சுருவார்ல. அந்த மாரி நான் சொல்றேன். நீ அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. உனக்கு மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் தான் டைமு. அதுக்குள்ள நீ போயி கேத்ரின வந்து மாட்டிக்கிட்டான்றது தெரிஞ்சு போச்சு. ஏன்னா, இவங்களே சுத்து போடுறாங்கன்னும்போது உள்ள கேத்ரின் சோலமன்ட்டே மாட்டிக்கிட்டா. மாட்டிக்கிட்டான்னு தெரியாதா? அப்படின்னு சொல்லிட்டு சோலமன் வந்து சொல்லுவான். "நீ பல வருஷமா ஜாக்லின்ட்ட நீ பல வருஷமா எங்களுக்கு ஹெல்ப் பண்ற. ஆனா திடீர்னு நீ இப்ப திடீர்னு ஒருத்தன கூட்டு வரது எனக்கு டவுட்டா இருக்குன்னு" சொல்லிட்டு எங்களுக்கு வந்துட்டு இந்த கருப்பாடுனாலே புடிக்காதுன்னு சொல்லி ஜாக்லின போட்டு தள்ளுவான். போட்டு தள்ளினதுக்கப்புறம் கேத்ரின்ட்ட வந்து கேட்பான். "உட்காரு. பீட்டர் சதர்லேண்ட் யாரு? நைட் ஆக்ஷன் லைன்னா என்ன?" அப்படின்னு சொல்லும்போது, பீட்டர் கிட்ட இருந்து இங்க ரோஸ் சொல்றா, "உனக்கு 5 மினிட்ஸ் தான் டைம். அதுக்குள்ள அவங்க கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நீ உள்ள போய் அவள காப்பாத்து" அப்படின்னு சொல்லிட்டு, நைஸா உள்ள போயிட்டு சோலமன அடிச்சு போட்டு கேத்ரின வந்து காப்பாத்திருவாங்க. காப்பாத்திட்டு இந்த மாரி சோலமன் வந்து இப்ப அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. கேத்ரினும், பீட்டரும் ரோஸோட உதவியோட. அதோட இந்த 6த் எபிசோட் முடிஞ்சது. உங்க எல்லாரும் எபிசோட் 7ல மீட் பண்றேன். அன்டில் தென் இட்ஸ் பீன் சைனிங் ஆஃப். பை.